ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, வாழ்வளிக்கும் வார்த்தையில் இயேசு இன்று நம்மோடு பேசுவது யாக்கோப் 1:22. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். யோவான் 15:22 கூறுகிறார், நான் வந்து அவர்களிடம் பேசியிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்திற்கு சாக்கு போக்கு சொல்ல வழியில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை தேடி எங்கெல்லாமோ போகிறோம். அங்கெல்லாம் நாம் கேட்பதும் தேடுவதும் இயேசுவின் போதனைகளாக இருக்க வேண்டும். உலக தேவைகளுக்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடாது. அப்படியானால் நாம் எல்லாவரையும் விட இறங்குவதற்குரியவர்களாய் மாறும். யோவான் 8:32 கூறுகிறார், உண்மையே அறிவீர்கள், அவ்வுண்மையும் உங்களுக்கு விடுதலை அளிக்கும். வார்த்தையாம் கடவுள் இயேசு கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் ஞானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அதலால் தான் இயேசு உலகில் மனிதனாக பிறந்து தந்தையாம் கடவுளின் கட்டளைகளையும் நியமங்களையும் வழிமுறைகளையும் கற்றுத்தந்தார். ஆனால் யோவான் 15:22 இயேசு சொல்கிறார், இயேசு வந்து தந்தையின் கட்டளைகளை பற்றி அறிவித்து புரிய வைத்ததால் இனிமேல் இயேசு கற்றுத்தந்த வார்த்தையை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடைபிடிக்காவிட்டால் பாவம், பாவத்துக்கு தண்டனையும் கிடைக்கும். கடவுளின் வார்த்தை நம்மை ஞானிகளாக்கும், அபிஷேகம் நிறைக்கும். யோவான் 15:3 சொல்கிறார், வார்த்தை நம்மை தூய்மையாக்குகின்றது. இயேசு சிலுவையின் வெளியாய் ரத்தம் சிந்தினது நம்முடைய ஆன்ம மீட்புக்காகத்தான். இயேசுவினை தேடுவோர் இயேசு கற்றுத்தந்த வார்த்தையே தேட வேண்டும், நாட வேண்டும். அது நம்மை மீட்புக்கு வழிகாட்டும். ரோமர் 1:16 சொல்கிறார், அந்த வார்த்தையே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. சிலுவையில் இயேசு கூறியது தாகமாய் இருக்கிறது. யோவான் 19:28 அந்த வார்த்தை. இயேசுவின் தாகம் நாம் ஒவ்வொருவருடையும் ஆத்மாக்களுக்காகத்தான். நாம் ஆத்மா மீட்படைந்து பரலோகம் சேர்ப்பதற்கு தான். இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தந்தையாம் கடவுள் இயேசுவையே வெளியாக்கினது இயேசுவில் உள்ள விசுவாசம் வழி. வார்த்தையில் வாழ்ந்து நாம் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவதற்கு தான். யோவான் 3:16 சொல்கிறார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூல் 32:47 கூறுகிறார், இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானதன்று, அதுவே உங்களது வாழ்வு. நாம் எங்கும் எந்த இடத்திற்கும் கடவுளை தேடி போனால் அங்கு கற்பிக்கும் வார்த்தையே நாம் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் உள்ளத்தில் ஏற்று தியானித்து புரிந்து மனம் வருந்தி இயேசுவின் ஆசீர் பெற்றவர்களாக மாற வேண்டும். இவ்வுலக மீட்பும் மறு உலக மீட்பும் அதனால் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். சீராக்கு 27:3 சொல்கிறார், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் இணைந்திராவிட்டால் அவனது வீடு விரைவில் நிலை குலைந்து விடும். இணைச்சட்ட நூல் 29:19 அனைவரும் எச்சரிக்கையாக கேட்டு உள்ளத்தில் நிறுத்தி தியானிக்க வேண்டும். அது இவ்வாறு கூறுகிறார், இத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதே பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லிக்கொண்டு
தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். இவ்வார்த்தைகளையெல்லாம் சொல்வதற்கு காரணம், நீங்களும் கடவுளின் வார்த்தையை அறிந்து வார்த்தையை சொல்வதின்படி வாழ்ந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஆசீர் பெற்றவர்களாய் மாற வேண்டும். கடவுளுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுப்போம். கடவுளும் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானവും நிறைவாய் தருவார். ஆமேன். ஆவே மரியா.